இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் ஆண்டவர் இந்த காரியத்தை நீ மனம் திரும்பும், இந்த காரியத்துல நீ இறங்கி போ அப்படின்னு சொல்ற காரியத்துல நம்மளால ஏன் முடியலன்னா, இந்த காரியம் சுயம் நம்மிடத்துல கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறதுனால, சுயத்தின் ஆசைகள் மேலோங்கி இருக்கிறதுனால கர்த்தர் அவ்வளோ நமக்கு வெளியேற பெற்றவரா அவர் சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு தெரியல. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் மறுபடியும் சொல்லுகிறார். ஆண்டவர் எந்த காரியத்தை தொடர்ந்து உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை அவரை ஆரம்ப நாட்கள்ல அவரை கீழ்ப்படுகிறாரான்னு டெஸ்ட் பண்ணாரு, 50 வருஷம் கழிச்சு டெஸ்ட் பண்றாரு. நம்மளும் ஆலயத்திற்கு வந்து 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் இருக்கலாம், இன்னும் ஆண்டவருக்கு பயப்படுகிறானான்னு என்ன டெஸ்ட் பண்ணுவாரான்னு யோசிக்கலாம். ஆபிரகாமை சோதித்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளை சோதிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய உள்ளம் நாம் கீழ்ப்படுகிறேனா, இந்த காரியத்துல நான் கீழ்ப்படுகிறேனான்னு பார்க்கிறார். கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா இந்த 128ஆம் சங்கீதத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தருகிற தேவனாயிருக்கிறார்.